ஒரே ஒரு விஷயம் தெளிவா தமிழ்ல புரியுற மாதிரி பொறுமையா சொல்றேன். இங்க ஏகப்பட்ட பேரு டிஎம்கே ஆட்சியில இதெல்லாம் நடக்கலையா, அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த, டிஎம்கே ஆட்சியில தான் இதெல்லாம் நடந்துச்சு, கொலை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்படி கம்ப்ளீட்டா நிப்பாட்ட முடியும், சுய ஒழுக்கமும் முக்கியம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க, மாற்றத்தை காட்டுவோம், டிஎம்கே ஆட்சியில நடந்த தப்பு எங்க ஆட்சியில நடக்காது, கிரைம் ரேட்டை கம்ப்ளீட்டா குறைப்போம், பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஸ்டேட்டா தமிழ்நாடு மாத்துவோம், மாற்றத்தை காட்டுவோம்னு சொன்னீங்க. இப்ப நியாயமா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாற்றம் எங்க? திருநெல்வேலியில பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் ஒரு 60 வயசு மனுஷன். சென்னை பெரம்பூர்ல ஒருத்தன் வண்டியில வந்து ஃபாஸ்டா இன்னொரு வண்டியை இடிச்சிருக்கான். ஏன் இடிச்சன்னு கேட்டதுக்கு பட்டா கத்தியை காட்டி மிரட்டியிருக்கான். வடபழனியில இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, 30 வயசு பிருத்திவிராஜன் 2 வீலர்ல ஃபாலோ பண்ணி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். திருவள்ளூர்ல பூனையை புடிச்சு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 4 வயசு சின்ன குழந்தைக்கு பாலியல் தொல்லை. நெல்லையில திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 16 வயசு சிறுமிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். தேனாம்பேட்ல ஆட்டோல போன 35 வயசு பொண்ணுக்கு கையில முத்தம் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். சென்னையில ட்ரெயினை நிறுத்தி திருடி இருக்கான். சிக்னல்ல துணியை போட்டு மூடி ட்ரெயின்குள்ள ஏறி பேசஞ்சர்ஸ் நகையெல்லாம் திருடி இருக்கான். டிவிக்கே ஒன்றிய செயலாளர் கைது. திருவள்ளூர்ல 27 வயசு பொண்ணுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஈவ்டீசிங் பண்ணிருக்கான். தூத்துக்குடியில எஸ்ஐக்கு அருவாள் வெட்டு. வீட்டுல மண்ணெண்ண குண்டு வீசினவர்களை பிடிக்க போனப்போ இது நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ஆட்டோ டிரைவர் பண்ணிருக்கான். தர்மபுரியில வீட்டுல தூங்கிட்டு இருந்த லட்சுமிய வெட்டி கொண்டிருக்காங்க. பாடிய விவசாய நிலத்தை தூக்கி போட்டு ஓடி இருக்காங்க. ஈரோட்ல 74 வயசு மூத்தாடிக்கு பாலியல் வன்கொடுமை. தர்மபுரியில டிவிக்கே பூத் ஏஜென்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபேக் நோட்ஸ் கொடுத்து பைக்கை புக் பண்ணதுனால. கன்னியாகுமரியில டிவிகே நிர்வாகி மேல அந்த கட்சியோட பெண் நிர்வாகியை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட்னா என்னது, பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. ப்ரூஃப் கொடுத்தும் கட்சியில எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால அந்த பொண்ணு கட்சியை விட்டு விலகிட்டாங்க. அந்தியூர்ல மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ராணிப்பேட்ல பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட தப்பா நடந்துகிட்ட ஆசிரியர். விழுப்புரம் அருகே 9 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தூத்துக்குடியில பஸ்ல டிராவல் பண்ண 17 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர். திருச்சி மணச்சநல்லூர்ல கூட்ட உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்து 30 சவரன் நகைக்குள்ள. செங்கல்பட்டுல 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டல். யாசர்பாடியில மது குடிக்க பணம் தராததால் தாய் மாமனை அடிச்சே கொண்டிருக்கான் ஒருத்தன். திண்டுக்கல்ல பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல மது போதையில பண்ணிருக்கான். வடபழனி டீ கடையில சிகரெட் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தப்போ 2 பேர் தெரியாம மோதி இருக்காங்க. அதுல சண்டையாகி வினோத்ன்றவரை 5 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. செங்கல்பட்டுல 14 வயது சிறுமியை கடத்தி சென்று 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை, வாயில துணியை வச்சு அடைச்சு பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல சுகுணாபுரம் அருகே 25 வயசு பொண்ணு முகம் சிதைந்த நிலையில் ஆடைகள் இல்லாம பாடி கிடைச்சிருக்கு. சைதாப்பேட்ல 64 வயசு மூத்தாடி மூஞ்சில மயக்கப்பொடிய தூவி 15 சவரன் நகை கொள்ளை. திண்டுக்கல்ல 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை.